வணக்கம் கைஸ். ஐஃபோன் எந்த விஷயத்தை அவங்க மொபைலில் கொண்டு வந்தாலும் அதை வந்து மற்ற பிராண்ட்ஸ்லாம் காப்பி அடித்து அவங்க மொபைல்லே கொண்டு வந்துடுவாங்க. சரியான எக்ஸாம்பிளாக எது சொல்லணும்னா, ஐஃபோன் தான் முதல்ல ஐஃபோன் எக்ஸ் சீரீஸில் நாச் வச்ச டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. அதை பார்த்து ரெட்மி ரியல்மி மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் காப்பி பண்ணி நாச் மொபைல் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாச்சையே போ கம்மி பண்ணி வாட்டர் டிராப் நாச் மொபைல்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பஞ்சுவல் மொபைல், ஃபுல் வியூ டிஸ்பிளே மொபைல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மொபைல் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஐஃபோன் மட்டும் அவங்க அடுத்து லான்ச் பண்ண ஐஃபோன் 11 சீரீஸ்லேயும் அந்த பெரிய நாச் கொண்ட டிஸ்பிளே தான் கொடுத்தாங்க. இப்போ அடுத்து வரப்போகிற ஐஃபோன் 12 சீரீஸ்லேயும் அதே பெரிய நாச் கொண்ட டிஸ்பிளே தான் வரும். மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய நாச் உள்ள டிஸ்பிளே ஐஃபோனுக்கே உரியதாக மாறிடுச்சு. பெரிய நாச் டிஸ்பிளே இருந்தாலே ஐஃபோன் தான் சொல்லிட்டு தனியாக தெரியும். இன்னொரு ரீசன் என்னன்னா, ஐஃபோன் ஃபியூச்சரில் அண்டர் டிஸ்பிளே கேமரா கொண்டு வரதுக்காக பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ZTE என்ற கம்பெனி கூட A20ன்ற மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதோட ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் முன்னே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐஃபோனுக்கு முன்னாடியே அந்த ஃபியூச்சரை கொண்டு வரதுக்காக தான் இந்த பிராண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் டிஸ்பிளே மொபைல்னு லான்ச் பண்ணுறாங்க. அந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா வர வரைக்கும் ஐஃபோன் அவங்க சீரீஸில் இந்த பெரிய நாச் கொண்ட டிஸ்பிளே தான் கொண்டு வருவாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ அடுத்து மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். ரீசெண்டாக ஓப்போ, ரியல்மி, ரெட்மிலாம் லான்ச் பண்ணுற மொபைல்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குவாட் கேமரா செட்டப்போட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி 9, ரியல்மி C12, ரியல்மி C15, ஓப்போ F17 ப்ரோ இதோட கேமரா டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். மெயின் ரீசன் என்னன்னா, ஐஃபோன் 12 ப்ரோ மற்றும் 12 ப்ரோ மேக்ஸில் இந்த மாதிரியான கேமரா டிசைன் தான் வரும்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற மொபைல் பிராண்ட்ஸ் ஐஃபோனுக்கு முன்னாடியே அந்த டிசைன் நாங்கள் தாண்டா உருவாக்கணும்னு காட்டுறதுக்காக ஏகப்பட்ட மொபைல் அந்த டிசைனில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஐஃபோனுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா ஐஃபோன் 12 சீரீஸ் வேற லெவலில் வரப்போகுது. இப்போ கடைசியாக இந்த ஐஃபோன் 12 சீரீஸில் வரப்போகிற 4 மொபைல்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர் ஆஃபர் பண்ணுவாங்க போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது அஃபிஷியலான டீட்டெயில்ஸ் கிடையாது, லீக்ஸ் ரூமர்ஸ் வச்சு தான் நானே எடுத்தது. ஆனால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வர 100% சான்சஸ் இருக்குது. அதை பார்த்துமே நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போட கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். முதல்ல ஐஃபோன் 12 சீரீஸில் ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 மேக்ஸ், ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ்னு 4 மொபைல் வரும்னு சொல்கிறாங்க. இதில் 4மே எல்லா ஸ்பெக்ஸும் சேமாக தான் இருக்குமா, டிஸ்பிளே சைஸ் மட்டும்தான் மாறுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 12 ப்ரோ மற்றும் 12 ப்ரோ மேக்ஸில் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக 2 கேமரா வரும்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த 4 மொபைல்லையும் சேமாக வர ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃப்ரண்ட் சைடு சாம்சங் உடைய ஃபுல் HD ப்ளஸ் ஆமுலட் டிஸ்பிளே கொடுத்து ஃப்ரண்ட் நாச்சில் 12 MB செல்ஃபி கேமரா வரும்னு சொல்கிறாங்க. பேக் சைடு கிளாஸ் டிசைன் கொடுத்து பேக் சைடு கேமராவில் 12 MP வைட் ஆங்கிள் லென்ஸ் மற்றும் 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்னு சொல்லி 4த்துக்குமே பொதுவாக 2 கேமரா வந்துடும். அப்புறம் 4 மொபைல்லையும் பேட்டரி பவர் இந்த முறை ரொம்பவே கம்மியாக வரும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஐஃபோன் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பேட்டரி பவர் கம்மியாக தான் தருவாங்க. ஆனால் உள்ள ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருப்பாங்க. கூடவே இயர்ஃபோன்ஸும் சார்ஜரும் பாக்ஸில் தரமாட்டாங்களாம். ஏன்னா மொபைலோட ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுக்காக இந்த டிசைன் எடுத்துருக்காங்களாம். அப்புறம் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா A14 பயானிக் சிப் வரும்னு சொல்கிறாங்க. இது 5 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண சிப் செட். ஆல்ரெடி வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் சிப் செட்டாக ஐஃபோனுடைய A13 பயானிக் சிப் செட் தான் இருக்குது. அதுவே 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். அதை தோக்கடிக்கவே இன்னும் குவால்காமும் மீடியாடெக்கும் எந்த ப்ராசஸரும் கண்டுபிடிக்கல. இப்போ A14ல் அதை விட 13% பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அடிச்சு தூக்க போகுது. அப்புறம் மொபைலில் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம் வரும்னு சொல்கிறாங்க. டிசைன் வந்து ஐஃபோனில் ஐஃபோன் X மற்றும் ஐஃபோன் 11 மாதிரி இல்லாமல் பழைய ஐஃபோன் டிசைனில் ஐஃபோன் 8, ஐஃபோன் 6ல் பார்த்த டிசைனில் வரும்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12ல் 5.4 inch கொண்ட சின்ன டிஸ்பிளே வரும்னு சொல்கிறாங்க. மொபைல் எந்த அளவு சின்னதாக இருக்கும்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஐஃபோன் SE 2020 விட சின்ன மொபைலாக வரும்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 12 மேக்ஸில் 6.1 inch டிஸ்பிளே வரும்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே 60 Hzக்கான டிஸ்பிளே தான். அப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோவில் 6.1 inch டிஸ்பிளே கொடுத்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸில் அதை விட அதிகமாக 6.7 inch டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரும்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 12 ப்ரோ மற்றும் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸில் XDR டிஸ்பிளே வரும்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 12 விட அதோட கலர் சேச்சுரேஷன், எக்ஸ்போசர் எல்லாமே டபுள் மடங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ மற்றும் 12 ப்ரோ மேக்ஸில் எக்ஸ்ட்ராவாக 12 MB டெலிஃபோட்டோ சென்சார் ஜூமிங்காக வரும்.
அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா 4வது ஒரு சென்சார் தராங்க. அது ஆல்ரெடி iPad Pro 2020 எடிஷன்ல தந்த லிடார் சென்சார். இது கூட AR அப்ளிகேஷன்ஸும் மொபைலே தரவாங்களாம். அதை வச்சு உங்களால ஒரு ரூமே ஸ்கேன் பண்ணி அதுல ஆர்குமெண்டட் ரியாலிட்டி மூலமா 3Dல பொருட்களை ரூம்ல கொண்டு வர முடியும். கூடவே ஒரு ரூமோட இன்டீரியரை 3Dலே டிசைன் பண்ண முடியும். இது எதுக்குன்னா ஃபியூச்சர்ல AR கிளாஸஸ் நடக்கிறதுக்காக, எஜுகேஷனுக்காக ஐபோன் இப்பவே இந்த சென்சாரை இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்றாங்க. அப்புறம் லான்ச் பத்தி ஐபோன் எதுவும் சொல்லல. வருஷம் செப்டம்பர்ல தான் ஐபோன் மொபைல்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்த கொரோனா இஷ்யூனால ப்ரொடக்ஷன் ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ அவங்க அதை பத்தி ரிவீல் பண்ணல. ஆனா ஒரு ஃபேமஸ் லீக்கர் ஐபோன் 12 மற்றும் 12 மேக்ஸ் அக்டோபர் 12 லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஐபோன் 12 ப்ரோ மற்றும் 12 ப்ரோ மேக்ஸ் நவம்பர் மாதம் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பிரைஸ் பத்தி எதுவும் தெரியல. அது மட்டும் இல்லாம ஐபோன் அவங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே ஆப்பிள் ஸ்டோர்ஸும் இந்தியாவில் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது மொபைலோட பிரைஸ் ரொம்பவே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐபோன் 12 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் 40,000 ரூபாயில வரும்னு சொல்றாங்க. இதுலயே ஹை ஸ்பெக்ஸ் வச்சு வரப்போற ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் 1,00,000 ரூபாய் கிட்ட லான்ச் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ பிரைஸ் மட்டும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில பேர் கிட்னியை வித்தாவது ஐபோன் வாங்கணும்னு வெறி கொண்டு சுத்திட்டு இருப்பாங்க. இதனாலேயே இதை கிட்னி வாலா ஸ்மார்ட் போன் வேற சொல்றாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் சம்பவம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஓப்பன் பண்ணி பாருங்க. வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அதோட இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.